இதுவும் ஒரு அறிவியல் சம்பந்தபூர்வமான மிக முக்கியமான விஷயம்தான். எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மெட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டாவர்ஸ்னா என்ன அப்படின்னா, இது ஒரு கற்பனை உலகம். கற்பனை உலகம்னா என்ன? நீங்கள் நினைக்கிறபடி, இப்போ நீங்கள் ஒருவேளை நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கருப்பாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு இந்திய முகத்தோடு கூட நம்ம எல்லாம் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் ஒரு ஐரோப்பிய முகத்தோடு கூட இருக்கணும், நீல நிற கண்களோடு கூட இருக்கணும், ஒரு ப்ரௌன் ஹேரோடு கூட இருக்கணும், என் லைஃப் ஸ்டைல் இது இல்லை, வேறொரு அழகான சிட்டியில் ஒரு அற்புதமான ஒரு பெரிய காரில் நான் வேற மாதிரி வாழ விரும்பணும் அப்படின்னா அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இது மாற்றவே முடியாது. பாருங்களேன், இப்போ நாம் இந்த கலர் தான், இதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கலர். நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஐரோப்பியர்களுக்கும் பொருந்தும். அவங்க ஒருவேளை நான் கருப்பாக ஆப்பிரிக்கன் மாதிரி மாற விரும்புகிறேன், நான் ஆப்பிரிக்கன் நாடுகளில் ஒன்றில் ரொம்ப சுற்றுலாத்தலங்களை நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறத்தை மாற்ற முடியாது, கண் கலரை மாற்ற முடியாது, முடியை மாற்ற முடியாது, இதெல்லாம் இயற்கை. ஸோ இப்போ என்னன்றாங்க, இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கற்பனை உலகம். அதில் உங்கள் இஷ்டப்படி உங்களை வடிவமைச்சு கொள்ளலாம். நீங்கள் எங்கே வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உலகத்தை நீங்கள் வடிவமைச்சு கொள்ளலாம். அவங்களே ஒரு உலகத்தை வடிவமைச்சு கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை எவ்வளோ லக்ஸூரியஸாக, பெரிய பெரிய என்னென்ன கார் நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி ஒரு கார் எல்லாத்தையும் நீங்களே வடிவமைச்சு கொள்ளலாம். அதில் நீங்கள் போய் வாழலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க கற்பனை. நீங்கள் வாழலாம்னா நீங்கள் போக முடியாது. அதை ஒரு கண்ணாடி போட்டுக்கொண்டோ அல்லது அதுக்கென்று சில டெக்னாலஜி இருக்கிறது, அதை மாட்டிக்கொண்டோ உங்கள் கற்பனையில் அப்படி இருக்கும். அப்போ கற்பனைனா என்ன? கண்ணை மூடி தூங்கினா வருமா? இல்லை. நீங்கள் கண்ணை திறந்துக்கிட்டே அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணாடிக்குள்ளேயே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தெரியும். நீங்கள் நடந்து போயிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் வேற மாதிரி இருப்பீங்க. அது நீங்கள் தான். இப்போது காமிக்கலாம் நம்ம சொல்கிறோம்ல, உரு மாதிரி அவங்க வருவாங்கன்னு, அந்த மாதிரி இப்போ நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒன்று வந்திருக்கு. இப்போ அதில் போய் திருமணம் பண்ணி கொள்ளுகிறவங்க இருக்காங்க. உதாரணமாக நம்ம நாட்டில் கூட அப்படி ஒருத்தர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி உலகளாவிய அந்த மெட்டாவர்ஸ்னால் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, யூனிவர்ஸ் நம்ம சொல்கிறோம் இதை. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று மெட்டாவர்ஸ். எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் உண்டாக்கினதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆள் யார் உண்டாக்குவானா? பிசாசு தான் உண்டாக்கும். அது நம்ம பைபிளில் பல விஷயங்களை பார்க்கிறோம். அதாவது தேவன் நகரத்தை உண்டாக்கினார்னா பிசாசு ஒரு நகரத்தை உண்டாக்குவான். தேவன் ஒரு குமாரனை கொண்டு வந்தால் பிசாசு அந்தி கிறிஸ்துவை கொண்டாடுவான். இப்படி ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு ஆப்போசிட்டாக அவன் செஞ்சுக்கிட்டே வருவான். இப்போ கர்த்தர் யூனிவர்ஸை உண்டாக்கி இருக்கிறாரு. இதுக்கு பதிலாக வேறொரு யூனிவர்ஸை அவன் உருவாக்குறான். அதுக்கு பேர் தான் மெட்டாவர்ஸ். இப்போ அதில் போய் கற்பனை உலகத்தில் ஜனங்களை வாழ வைக்க போகிறாங்க. எவ்வளோ பெரிய மாயை பாருங்க. ஒரு ஏதேனுக்குள்ளே சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷனுக்கு ஒரு கற்பனை உலகத்தை அவன் காட்டினான். என்ன சொன்னா? நீ தேவர்களை போல இருப்ப. இப்போ அவன் எப்படி இருக்கிறான்? தேவசாயிலாக தான் இருக்கிறான். ஆனால் தேவர்களை போல இருப்பேன்னு ஒரு உலகத்தை அவன் புதுசாக சொல்லிக் கொடுக்குறான். இன்றைக்கும் இப்படி ஒரு எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அங்கே போய் அப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும், இப்போது மார்ஸில் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி நம்ம யோசிக்கும் போது இது எல்லாத்த விட வேற ஒரு யூனிவர்ஸ்